தேங்க்யூ. நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. இன்றைய தினம் போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான ஒத்திவைப்பு பிரேரணை நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலில் உரையாற்றுவதற்கு நான் சில விடயங்களை கூறலாம் என்று எண்ணுகின்றேன். உண்மையிலே இந்த அரசாங்கம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமான பல விடயங்களிலே பெருமைப்படக்கூடிய, அதை ஆதரிக்கக்கூடிய வகையிலே எங்களுடைய செயல்பாடுகளும் இந்த அரசாங்கத்துக்கு இருக்கும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே தான் இளைஞர்கள் குறிவைக்கப்படுகிறார்கள். அங்கேதான் கூடுதலான இளைஞர் யுவதிகளை குறிபார்த்து அவர்களை இந்த போதைக்குள் உள்ளடக்குகின்ற ஒரு செயல்பாட்டை செய்கின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக பல வழிகளிலே எங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இதற்காக உழைக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய பிரதி அமைச்சர் இங்கே இருக்கிறார். உண்மையிலே இந்த போதை ஒழிப்பு சம்பந்தமான விடயங்களிலே அரசாங்கம் எடுக்கின்ற முயற்சிகள் பாராட்டத்தக்கது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். குறிப்பாக வடக்கு கிழக்கு இளைஞர்களை இதிலே ஒன்றை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த ஊழல் என்பது அல்லது இந்த போதை வஸ்து ஒழிப்பு என்பது எல்லா துறைகளிலும் இருக்க வேண்டும். குறிப்பாக கடற்படையாக இருக்கலாம், அல்லது வேறு துறைகளில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். அந்த எங்களுடைய பிரதேசங்களில் வடக்கிலே பார்த்தீர்கள் என்றால் இந்தியாவில் இருந்து வருகின்ற அல்லது வேறு இடங்களிலிருந்து வருகின்ற போது இந்த தேசிய கடலை தாண்டித்தான் வருகின்ற ஒரு சூழல் இருக்கிறது. அவை எங்களுடைய கடமைகள். நேற்றைய தினம் ஜனாதிபதி பேசியது போல யாரையும் பாகுபாடு பார்க்காத ஒரு சூழலை உருவாக்குவது என்பது நல்லொரு விடயமாக நான் பார்க்கின்றேன். ஆகவே இந்த போதைப்பொருள் ஒழிப்பு சம்பந்தமாக எங்களுடைய இளைஞர் யுவதிகளின் எதிர்காலத்தை பேணுகின்ற வகையிலே நாங்கள் அந்த ஆதரவை நாங்கள் இந்த விடயத்திலே செய்ய தயாராக இருக்கிறோம். அடுத்த விடயம் என்னவென்று சொல்லி பார்க்கின்ற போது எங்களுடைய ஆயர் மேதகு ராஜப யோசப் அவர்கள் மிக தன்னுடைய தத்துரூபமான காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கையாக 1,46,644 பேர் காணாமல் போனதாக அவருடைய தரவு தான் இன்றைக்கு ஐநா வரைக்கும் சென்றிருக்கிறது. ஆனால் இந்த செம்மணி புதைகுழியை பார்க்கின்ற போது 409 எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுடைய ஆயரவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தாண்ட போவதா அல்லது அதற்குள் வரப்போகிறாத என்ற ஒரு நிலை எங்களை பொறுத்த மட்டிலே தோன்ற நினைக்கின்றது. என்றால் இந்த கூடுதலான இந்த எச்சங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்ற போது பரவலாக தமிழ் மக்கள் பல இடங்களிலிருந்து அங்கு கொண்டு சென்று படுகொலை செய்யப்பட்டார்களா என்ற சந்தேகம் எழுகிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலே இந்த மனித எச்சங்கள் கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்றால் செம்மணி புதைகுழி என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த 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 அவலத்தை பார்க்கின்ற போது குழந்தைகள் உட்பட பல எச்சங்களை கண்டுபிடிக்கின்ற போது எந்த அளவிற்கு சித்திரவதைகள் செய்து அவர்களை கொண்டிருப்பார்கள் என்பதை எண்ணுகின்ற போது உண்மையிலே எங்களுடைய இரத்தங்கள் உறைகின்ற வகையிலே இந்த செயல்பாடுகளை பார்க்கின்ற போது மிக வேதனையாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய நேற்றைய தினம் சாணக்கியன் அவர்கள் எழுப்பிய கேள்வி, எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் நிதியமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி இருந்தார்கள். இந்த எச்சங்களை கண்டறிவதற்கான பகுப்பாய்வு செய்வதற்கான வெளிநாட்டு உதவிகளை நாடப்போவதாக சொல்லியிருந்தார்கள். அது சொல்வடிவிலே இல்லாமல் துரித கதியிலே, ஏனென்றால் இந்த விடயங்கள் காலம் கடந்து போகின்ற ஒரு சூழலைத்தான் எங்களுடைய மக்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே துரித கதியிலே இந்த அரசாங்கம் அந்த எச்சங்களை பகுப்பாய்வு செய்து உடனடியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். என்னை பொறுத்த மட்டிலே
இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக அரசாங்கம் உண்மையிலே இன்னும் துரித கதியிலே இந்த கைதுகள் நடைபெற்று விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சுரேஷ் சாலை என்பவர் கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்கிறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார் என்றெல்லாம் சொல்லுகின்ற போது உதய கம்பம்பிள்ளை அவர்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார். அவரை காப்பாற்றுவதற்கான எதிர்க்கட்சியிலே கொஞ்சம் பேர் அவரை காப்பாற்றுவதற்காக துள்ளி கொதித்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தமட்டிலே கம்பாம்பிள்ளை உதய கம்பாம்பிள்ளை அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று நான் இச்சபையிலே கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் அவர் துள்ளுவதை பார்த்தால் அவருக்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த உயிர்த்த தாக்குதலிலே? ஆகவே அவரிடமும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏனென்றால் பிழையை மறைப்பதற்காக துள்ளுகின்ற ஒரு செயல்பாட்டை அவரிடம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவரையும் இதில் விசாரிப்பதற்கான அவருடன் தொடர்பு இருக்கிறதா என்று பார்த்து விசாரணை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நான் முன்வைக்கின்றேன். இந்த அரசாங்கம் தொடர்ந்து இந்த விடயங்களை செய்து கொண்டிருக்கின்ற போதிலும் சில குறைபாடுகளை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். எங்களுடைய விவசாயிகள் இந்த நெல்லை உற்பத்தி செய்து சரியான விலைக்கு கொடுக்க முடியாமல் மிகவும் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விலைக்கான போராட்டங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. மல்லாவியில் இருந்து தொடர்ந்து கிளிநொச்சி, மன்னார், இங்காலே வடக்கு கிழக்கிலே அம்பாறை போன்ற இடங்களிலே விவசாயிகள் தங்களுடைய அந்த அறுவடை செய்த நெல்லை நல்ல விலைக்கு கொடுக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலே அரசாங்கம் இறக்குமதி செய்கின்ற அரிசிகளை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது ஏன் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த ஒரு விடயத்தை கவனத்தில் எடுக்க வேண்டும். எங்களுடைய விவசாயிகளை தூக்கி விடுவதனூடாகத்தான் இந்த எங்களுடைய நாட்டில் இருக்கின்ற அந்த நெல் உற்பத்தி என்பது தன்னிறைவு அடைவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணுகின்ற போதுதான் அந்த விவசாயிகளும் எங்களுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய மனமும் நிறைவு கூறும் என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அடுத்தபடியாக எங்களுடைய மாநகர சபை வவுனியா தவிசாளர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எங்களுடைய ஆளுநர் அவர்கள் அதை செய்திருக்கிறார். இதிலே என்னை பொறுத்த மட்டிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்ந்தவர்கள்தான் இந்த இதிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்திலே உதவி தவிசாளரும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர். இங்கே வவுனியா மாநகர சபையினுடைய மேயரும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் அங்கத்தவர் என்ற ரீதியிலே சந்தேகம் எழுகிறது. ஜனநாயக தேசிய கூட்டமைப்பை பலகீனப்படுத்துவதற்கான அல்லது அதை நான் சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் ஒரு விடயத்தை நான் ஆளுநரிடம் கேட்க விரும்புகின்றேன். இந்த ஊழல் சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற போது மன்னார் நகர சபையினுடைய பல ஊழல்கள் நடந்து நிரூபிக்கப்பட்ட பின்பு கூட அதற்கான அதிகாரிகளை காப்பாற்றுவதற்கு இந்த எங்களுடைய அரசாங்கமும் எங்களுடைய ஆளுநரும் முயற்சிக்கிறாரா என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அதற்கும் நடவடிக்கைகளை உடனே சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க, இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 0795146428,
வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.